இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு நல்லா டைஜஷன் நடந்து அதிலிருந்து அப்சார்ப்ஷன் நடந்து ரத்தத்தில் சத்துக்கள் ஏறும். அப்போ நல்ல உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ரத்தத்தில் சத்துக்கள் மட்டும் ஏறும். நல்ல உணவுகள் நம்ம சாப்பிடலை, இப்போ உதாரணத்துக்கு லேட் நைட் வறுத்தது பொரிச்சது எல்லாருமே ப்ரோட்டீன் இன்டேக்காக மட்டும் எடுக்கணுன்ட்டு அந்த சிக்கனையுமே வறுத்தது பொரிச்சது, அப்புறம் சமச்சீர் உணவுகள் அது மிஸ் ஆகும்போது, இப்போ நம்ம சாதம்னு எடுத்தோன்னா சாதம் மட்டுமே சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சாதத்தில் அதிகமாக கார்போஹைட்ரேட் மட்டுமே இருக்குது. கார்போஹைட்ரேட் எல்லாமே சுகராகவும் ஃபேட்டாகவும் கேஸாகவும் கன்வெர்ட் ஆகக்கூடிய பொருள். அப்போது நம்ம இதை மட்டுமே எடுக்கணும், மல்டிவிட்டமின் மிஸ் ஆகுது, ப்ரோட்டீன் மிஸ் ஆகுது. அப்போது நிறையவே அதில் நிறைய மிஸ் ஆகுது. அப்போது ரத்தத்தில் தேவையான சத்துக்கள் கிடைக்க பெறலை அப்படிங்கும்போது ரத்தத்தில் எக்ஸஸ், இது எல்லாமே ஃபேட்டுங்கிறது ஒரு அளவு தான் தேவை. ரத்தத்தில் கொழுப்பு தேவை தான், ஆனால் ஒரு அளவு தான் தேவை. அப்போது அதிகமான கொழுப்புகள்லாம் ரத்தத்தில் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் கெட்டு போகும். ரத்தத்தில் அதிகப்படியான கொழுப்பு அமிலங்கள் நிறைய ஆட் ஆகும். அப்போ தேவையானது போக மீதி எல்லாமே கழிவு தான். அப்போ அமிர்தமே நம்ம சாப்பிட்டாலும் அளவை தாண்டணும் அப்படின்னா அதுவே விஷமாக மாறும் பட்சத்தில் தான் நம்ம உணவு திட்டமே இருக்கும் பட்சத்தில் ரத்தத்துலேயும் அதுதான் தேவையில்லாத. இப்போ நம்ம ஒரு வாட்டர்மெலன் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு பொட்டாசியம் தேவை, ஆனால் நம்ம அதிகமாக பொட்டாசியம் இருக்கக்கூடிய நிறைய சாப்பிட்றோம் வாட்டர்மெலன் அப்படின்னா அதை பொட்டாசியத்தை வெளியேற்றக்கூடிய நம்ம தண்ணி நிறைய குடிக்கலை அப்படிங்கும்போது இந்த அதிகப்படியான பொட்டாசியமே என்னாகும் ரத்தத்தில் கலந்து அதுதான் ரத்தத்தை சுத்தமின்மையாக ஆக்குது. நம்ம ரத்தம் சுத்தம் இல்லை, வயிறு சுத்தம் இல்லை, இரத்த குழாய்கள் சுத்தம் இல்லை. இதனால தான் நமக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும். நம்ம நார்மலாக சொன்னப்போனால் அடைப்புகள் நம்ம சொல்கிறோம், இது வாஸ்குலார் இஷ்யூஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரத்த நாளங்களில் எங்கே அடைப்புகள் ஏற்பட்டாலும், இரத்த நாளங்களில் ஓரத்தில் எந்த ஒரு கழிவுகள் தங்குனாலும் இதே ரிலேட்டட் தான். நம்ம வாட்டர் டேங்க் மாதிரி தான். இப்போ வாட்டர் டேங்க் மட்டும் சுத்தமாக வைக்கணும்னா எதை சுத்தமாக வைக்கணும்? நான் வாட்டர் டேங்கெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கேன், வயிறு நான் சுத்தமாக வச்சுருக்கேன், அப்போ எனக்கு டிசீஸ் வராதான்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு வாட்டர் டேங்குக்கு எங்கேருந்து தண்ணி சப்ளை கொடுக்கும்? கீழே இருந்து ஏற்றுறோம். ஏற்றுற தண்ணி நமக்கு சுத்தமான தண்ணியாக இருக்கணும். அதே போல் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் டேங்குக்கு நல்ல உணவு வரும், நல்ல சாப்பாடு வருது, நல்ல சாப்பாடு ஜீரணம் நல்லா நடந்து அது நல்ல அப்சார்ப்ஷன் நடக்கும்போது ரத்தத்தில் சத்துக்கள் மட்டும் ஏறும். சப்போஸ் நல்ல உணவு சாப்பிடலை, நமக்கு டேங்க் நம்மளுடைய குடல் பகுதி சுத்தம் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய ரத்தம் ஆட்டோமேட்டிக்காகவே அசுத்தமாகுது.